Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ் இருக்கக்கூடிய 48வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். இந்த வீடியோல வந்து நம்ம ஸ்னாப் சாட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்னாப் சாட்ல ஒரு யூசர் வந்து ஒரு ஏஜ் குரூப் பர்டிகுலர் ஏஜ் குரூப் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒன்று மெசேஜ் வந்து ஒன்று ரீட் பண்ணணும் அல்லது அனுப்பணும் இல்லையா. ஸோ ஓப்பன் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அதே மாதிரி மெசேஜ் அனுப்புறதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த ரெண்டு கால்குலேஷனையும் நம்ம பண்ண போறோம். முதல்ல டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் ஆயிருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ல பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து நமக்கு வந்து கிட்டப்ல இருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த பர்டிகுலர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து ரெண்டு டேபிள் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆக்டிவிட்டிஸ்னு ஒரு டேபிள், ஏஜ்னு ஒரு டேபிள். டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்டிவிட்டிஸ் டேபிள் வந்து 4 பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஆக்டிவிட்டி ஐடி, யூசர் ஐடி, என்ன ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டி டைப், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, டைம் ஸ்பெண்ட். ஸோ ஆக்டிவிட்டி ஐடி வந்து அந்த டேபிளோட யூனிக் ஐடென்டிஃபையர். அப்புறம் யூசர் ஐடிங்கிறது யார் அந்த யூசர், என்ன ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணாங்களா அல்லது சென்ட் பண்ணாங்களா, எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த ஆக்டிவிட்டிக்கு. ஸோ இந்த 4 பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஏஜ் டேபிள் வந்து ஒரு பர்டிகுலர் யூசரோட ஏஜ் பக்கெட் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 20ல இருந்து 25, 26ல இருந்து 30. ஸோ அந்த ஏஜ் பக்கெட்ல என்னென்ன யூசர் இருக்காங்க. ஸோ இதுல 3 யூசர் இருக்காங்க. 3 யூசரோட ஏஜ் பக்கெட்டுமே வந்து இந்த ஏஜ் டேபிள்ல இருக்கு. ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஏஜ் பக்கெட்ல சென்ட் பெர்சன்டேஜ் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் டைம் அவங்க வந்து சென்டுக்கு யூஸ் பண்ணாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் டைம் வந்து ஓப்பனுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ 26 to 30 தான் வந்து நிறைய சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 31 to 35 நிறைய ரீட் பண்றாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த டேட்டா தான் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்றாங்க இல்லையா. ஸோ முதல்ல இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி நான் பண்றது, 3 ஸ்டெப்பா பண்ணணும். ஒன்று வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் டேபிள வந்து ஏஜ் டேபிளோட கனெக்ட் பண்ணி ஏஜ் பக்கெட் எடுத்து வரணும். ரெண்டாவது வந்து இந்த ஆக்டிவிட்டியோட டோட்டல் ஸ்பெண்ட் டைம், சென்டுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணாங்க, ஓப்பனுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணாங்க, டோட்டலா எவ்வளவு யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த நம்பர் கிடைச்சிருச்சுன்னா சென்ட் பை டோட்டல் வந்து சென்ட் பெர்சன்டேஜ் ஆயிரும், ஓப்பன் பை டோட்டல் வந்து ஓப்பன் பெர்சன்டேஜ் ஆயிரும். ஸோ இந்த 3 ஸ்டெப்ல தான் வந்து இதை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் வந்து ஜாயின் பண்ணலாம். செலக்ட் ஃப்ரம் ஆக்டிவிட்டிஸ் ஏசின்னு வச்சுக்கலாம். எல்லா யூசர் வந்து யூசர் ஏஜ் டேபிள் இருக்கணும், அதனால அது இன்னும் ஜாயினே கொடுத்துக்கலாம். ஏஜி ரெண்டு டேபிளையும் கனெக்ட் பண்றதுக்கு வந்து யூசர் ஐடி தான் யூஸ் ஆக போகுது. யூசர் ஐடி ஈக்குவல் டு ஏசி டாட் யூசர் ஐடி. ஸோ இப்போ என்னென்ன காலம்லாம் வேணும் நமக்கு, ஏஜ் டேபிள் இருந்து ஏஜ் பக்கெட் வேணும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஆக்டிவிட்டிஸ் டேபிள் இருந்து என்ன ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டி டைப், அதுக்கு அப்புறமா வந்து டைம் ஸ்பெண்ட் இல்லையா. ஸோ இது 3 தான் வந்து நமக்கு மெயினா தேவை. ஸோ இந்த கொரியை இப்போ ரன் பண்றோம். ஸோ ஒவ்வொரு ஏஜ் பக்கெட்டுக்கும் என்ன ஆக்டிவிட்டி எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்பா வந்து ஒவ்வொரு ஏஜ் பக்கெட்டுக்கு வந்து அக்ரிகேட் பண்ண போறோம். ஓப்பனுக்கு எவ்வளவு, சென்டுக்கு எவ்வளவு, டோட்டலா எவ்வளவுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஒரு டேட்டா செட் வச்சுக்கலாம். வித் என்ன பேர், டோட்டல் டைம் ஸ்பெண்ட். ஓகே, ஒரு ஆக்டிவிட்டி ஏஜ் வச்சுப்போமே. ஆக்டிவிட்டி ஏஜ் as this. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த டேபிள்ல இருந்து CTI ஆக்டிவிட்டி ஏஜ் வந்து ஒவ்வொரு ஏஜ் பக்கெட்டுக்கும் வந்து எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. டோட்டல் டைம் வந்து சம் ஆஃப் டோட்டல் ஸ்பெண்ட் இல்லையா. ஸோ இதான் வந்து டோட்டல் டைம். இது வந்து சம்மக்கு முன்னாடி முதல்ல கேஸ் ஓட்டலாம். சென்டுக்கு எவ்வளவுன்னு பார்க்கலாம். கேஸ் வென் த ஆக்டிவிட்டி டைப் இல்லையா, ஆக்டிவிட்டி டைப் வந்து சென்டா இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் இந்த டைம்ஸ் ஸ்பெண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இல்லைன்னா மற்றதுக்கெல்லாம் 0 கொடுத்துடலாம் ஆஸ் சென்ட் டைம். ஸோ இதை வந்து டோட்டலா நம்ம சம் பண்ணிடலாம். அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்புக்கு வந்து எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதே தான் வந்து நமக்கு வந்து ஓப்பனுக்கு இல்லையா, இந்த ஆக்டிவிட்டி டைப் மட்டும் மாற்றணும். அது சென்ட், இது வந்து ஓப்பன். ஸோ இது வந்து ஓப்பன் டைம்.
சின்ஸ் இது அக்ரிகேஷன்ங்கிறதுனால குரூப் பை ஏஜ் பக்கெட். ஸோ இதை ரன் பண்ணும்போது எரர் வருது. ஏஜ் என்ன அன்னோன் காலம் டோட்டல் ஸ்பெண்ட். டைம் ஸ்பெண்ட் ஆகுது. டைம் ஸ்பெண்ட். இது ஒரு டோட்டல் ஸ்பெண்ட் இல்லை, டைம் ஸ்பெண்ட். டைம் ஸ்பெண்ட். டைம் ஸ்பெண்ட். ஸோ இதுல அந்த ஏஜ் பக்கெட்டுக்கு எவ்வளவு டோட்டல் டைம், எவ்வளவு சென்ட் டைம், எவ்வளவு ஓப்பன் டைம் தேவையானது வந்துருச்சு. செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சது. மூணாவது ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். டோட்டல் டைம் ஸ்பெண்ட். இது வந்து ரெண்டாவது டேட்டா செட் இல்லையா? இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? பெர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். ஏஜ் பக்கெட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? சென்ட் டைமுக்கு வந்து சென்ட் டைம் பை டோட்டல் டைம் வந்து சென்ட் பெர்சன்டேஜ் இல்லையா? இது ரேஷியோ பெர்சன்டேஜா மாத்துவோம் நம்ம மெதுவா. சென்ட் பெர்சன்டேஜ் இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி ஓப்பன் டைம் பை டோட்டல் டைம் வந்து ஓப்பன் பெர்சன்டேஜ் பிஇஆர்சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதையே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து அவன் கேட்கறது. இதை வந்து ஏஜ் பக்கெட் டைம் டோட்டல் டைம் ஸ்பெண்ட் இல்லையா? டோட்டல் டைம் ஸ்பெண்ட். ஸோ இதுதான் வந்து அவங்க மெயினாக கேட்கறது. ஸோ 21 to 25 வந்து 54%, 26 to 30 வந்து 82%, 37%. ஸோ அதான் வந்து இருக்குது. பட் இது ரேஷியோல இருக்கு. இது பெர்சன்டேஜா மாற்றணும் அப்படின்னா ஒரு 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு பெர்சன்டேஜ் வந்துடும் 37. ஆனால் ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க 2 டெசிமல் பிளேஸ் இருக்கு. அதனால ரவுண்ட் டு 2 டெசிமல் பிளேஸ். ரவுண்ட் டு 2 டெசிமல் பிளேஸ். ஸோ பக்காவா வந்துருச்சு. இதில் குரூப் பை தேவையில்லை, ஏன்னா எல்லாமே வந்து முதல்ல அக்ரிகேட் பண்ணிட்டோம். ஆனால் ஆர்டர் பை த ஏஜ் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அதனால டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அதே அவுட்புட் வந்துச்சு. 31 to 35, 26 to 30, 21 to 25, 37%, 82%, 50%. எல்லாம் மேட்ச் ஆகுது. சூப்பர். ஓப்பனும் அதே பர்சன்டேஜ் தான் இருக்கு இல்லையா? அதையும் பார்த்துடலாம். ஓகே, ஓப்பனும் வந்து அதே பர்சன்டேஜ் தான். ஆன்சர் வந்துருச்சு. ஆனா இது 3 ஸ்டெப்பா பண்ணியிருக்கோம் இல்லையா? இது வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட்ல என்ன பேசணுமோ அதை அப்படியே கோடா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஆனா உண்மையிலே இந்த 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணுமா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ வந்து நான் 3ஐயுமே ஒரே ஸ்டெப்ல பண்ண போறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இல்லையா? அந்த ஏஜ் டோட்டல் பக்கெட் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது வந்து அக்ரிகேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த அக்ரிகேஷனை நான் வந்து அந்த முதல் இதுலேயே பண்றேன். ஏஜ் பக்கெட்டு எனக்கு இது வேண்டாம், இந்த ஸ்டெப்பே இல்லாம டைரக்டா நான் இதுலயே பண்ண ஆரம்பிச்சிடுறேன். டைம் ஸ்பெண்ட், சென்ட் அண்ட் ஓப்பன். இதில் அக்ரிகேஷன் பண்றதுனால குரூப் பை ஏஜ் பக்கெட். ஸோ அதே அவுட்புட் தான் எனக்கு வருது. மூணாவது ரேஷியோ பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த ரேஷியோ வந்து இதுல இன்டிகிரேட் பண்றேன். இந்த சம் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் தான் வந்து கீ. ஸோ டிவைட் பை டிவைட் பை அமௌண்ட், இதுலையும் டிவைட் பை டோட்டல் டைம் ஸ்பெண்ட். ஸோ இதான் வந்து எனக்கு சென்ட் பெர்சன்டேஜ் வர போகுது. பிஇஆர்சியா? பிஇஆர்சி. ஓகே, அதே இது ஓப்பன் பெர்சன்டேஜ் பிஇஆர்சி. ஸோ இது வந்து ரேஷியோ வரப்போகுது, இருந்தாலும் நேம் அப்படியே கொடுத்துக்கும். டோட்டல் டைமு இந்த ரேஷியோ. நமக்கு டோட்டல் டைம் தேவையில்லை, அவங்க பெர்சன்டேஜ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. தூக்கி விட்டுருலாம். இப்போ நம்ம பெர்சன்டேஜ் பண்றதுக்காக இன்டூ 100 அது பெர்சன்டேஜ் ஆயிரும். அதே மாதிரி ரவுண்ட் பண்ணியிருந்தோம் 2 டெசிமல் பிளேஸுக்கு, அதையும் இப்படியே பண்ணிடலாம். ரவுண்டு டு 2 டெசிமல் பிளேஸ். அடுத்ததும் ரவுண்டு 2 டெசிமல் பிளேஸ். இப்போ ரன் பண்ணோம்னா வந்துருச்சு. ஒரு ஆர்டர் பையும் கொடுத்துருந்தோம் முன்னாடி, அதனால ஆர்டர் பை
1 அதையும் கொடுத்துடலாம். பக்காவா அந்த ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? 31 to 35, 26, 21, 37, 82, 54, 62, 17, 45. ஸோ நமக்கு ஒரே சீக்வல்ல இந்த ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல 2 டேபிள் கனெக்ட் பண்ணோம், டோட்டல் சம் எடுத்தோம், அப்புறம் பர்சன்டேஜ் முடிச்சோம். இது வந்து 3ஐயும் வந்து ஒரே ஸ்டெப்ல பண்ணிட்டோம். ஸோ ஏஜ் பக்கெட்டை முதல்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம், அக்யூட் அண்ட் ஏஜ் டேபிளை கனெக்ட் பண்ணிட்டு ஏஜ் பக்கெட் எடுத்திருக்கோம். அப்புறமா இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல அந்த வேல்யூ பார்த்தோம், அக்ரிகேட் பண்ணோம், அப்படியே வந்து டோட்டல் சம்மையும் அதே இதில் டிவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா ரவுண்ட் பண்ணி பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரே இதில் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி பேசிக் இதை பண்ணோம்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஆன்சர் வந்துடும், ஆனால் யூ வில் கெட் இம்ப்ரெஸ்ட் இல்லையா? ஸோ அதான் பிரச்சனை. ஸோ இது வந்து த பெட்டர் வே டு ரெப்ரசன்ட் த கொஸ்டின். ஸோ இதான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த கோடை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா க்ரோ வித் யூடியூப் சேனல் போனீங்கன்னா இது வந்து தமிழ் சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து தமிழ் சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கு. இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருக்கும். ஸோ இப்போ தமிழ் சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் உள்ள போனோம்னா எல்லா வீடியோஸும் இருக்கும். இந்த பர்டிகுலர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதற்கு கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்லா கோடுமே இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 48வது வீடியோ. ஸோ அதில் வந்து இந்த பேஜோட லிங்க் இருக்கும். ஸோ கிரியேட் டேபிள் இருக்கு, அப்புறம் ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சது, அப்புறம் சிம்பிளிஃபைட் வெர்ஷன். ஸோ எல்லா கோடுமே இங்கே இருக்கு. இங்கே அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இங்கே வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் அதிலே இருக்கு. அதை யூஸ் பண்ணி க்ரோ வித் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.